தேசிய விடுதலைக்கு வித்திட்டவரும் மகா கவிஞருமான பாரதியாரின் 104வது நினைவு தினத்தை முன்னிட்டு திருநெல்வேலி மாவட்ட தமிழ்நாடு பிராமண சங்கத்தின் சார்பாக பாரதியாரின் சிலைக்கு மாவட்ட தலைவர் ஏ சிவகுமார் அவர்கள் தலைமையில் மாலை அணிவித்து மரியாதை செய்யப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் மாவட்ட இளைஞரணி செயலாளர் சத்யநாராயணன் மற்றும் மாவட்ட பொருளாளர் ஸ்ரீனிவாசன் மற்றும் மாவட்ட பொதுச் செயலாளர் பரமேஸ்வரன் என்ற ரமேஷ், மாவட்ட அமைப்பு செயலாளர் பேட்டை சுந்தர்ராஜன் மற்றும் ஜோதிடர் திரு சங்கர சுப்பிரமணியன் மற்றும் புரோகிதர் மூர்த்தி மற்றும் புரோகிதர் திரு சங்கர நாராயணன், சுத்தமல்லி மோகன் மற்றும் சிஎன் கிராமம் கிளை தலைவர் ரமணி, திரு சாய், ராமையன்பட்டி ஆனந்த், மியூசியன் ஆனந்த் மற்றும் மாவட்ட கிளை நிர்வாகிகள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். ஸ்மார்ட் சிட்டி அப்படிங்கிற ஒரு பேரை வச்சுக்கிட்டு பாரதியாரினுடைய சிலையினுடைய அவலத்தை பாருங்க, அவ்வளவு கேவலமாக வச்சுருக்காங்க. இதே மாதிரி வேற ஏதாவது ஒரு தலைவரனுடைய சிலையை அப்படி மாநகராட்சியில் வைக்க முடியுமா? கை உடஞ்சிருக்குங்க, கீழே போய் பாருங்கள். நீங்கள் மீடியாவில் தானே இருக்கீங்க, எல்லாருமா கீழே போய் பாருங்கள். கை உடஞ்சிருக்கு, கீழே பாருங்கள். பேட்ச் ஒர்க் பண்ணுறக்கூடிய நிலைமையில் இருக்குது. யார் கேட்கறது? 3% ஓட்டு சதவீதம் இருக்குது அப்படிங்கிறதுனால இப்படி தான் பண்ணுவீங்களா பிராமணர்களை? அவர் இந்த சமுதாயத்தில் பிறந்ததுனால அப்படி சொல்கிறீங்களா? யார் கேட்கறது? மாநகராட்சி என்ன செய்கிறது? இந்த ஆட்சி எங்களை எதுவுமே செய்யலையே. எங்களுக்கு 10% இடஒதுக்கீடு கொடுத்தாங்க, அதையும் அமல்படுத்தலை. எட்டயபுரத்தில் பாரதியாரனுடைய வீடு எந்த நிலைமையில் இருக்குது இன்னைக்கு சொல்லுங்கள்? எந்த நிலைமையில் இருக்குது? அவர் வீடுக்கு ஃபண்டு ஒதுக்கியுமே இன்னும் வேலைகள் நடக்கலை. இங்கேயுமே பாரதியார் சிலைக்கு ஃபண்டு ஒதுக்கப்பட்டிருக்குது, இன்னைக்கு வரையும் வேலை நடக்கலை. காம்பவுண்ட் வாழை பாருங்க, முன்னாடி பாருங்க, ஜல்லி கிடக்கு, மணல் கிடக்கு. யாருங்க கேட்கறது? எங்களுக்கு வேற வழியே இல்லை. இப்படியா போச்சுன்னா பிராமண பிச்சை எடுத்து தான் வாழணும் மாதிரி இப்படியே போய் ஒரு கடையாக நாங்கள் வந்து ஏந்தி அவரை காப்பாற்றுறதுக்கு உண்டான வேலையை தான் நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கு. எங்களுக்கு என்ன உரிமை இருக்கீங்க? யார் எங்களை திரும்பி பார்க்குறா? இதே வேற ஒரு சமுதாய தலைவர்கிட்ட இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் இருக்க முடியுமா? அத்தனை பஸ்ஸையும் காரையும் நடுவில் போட்டு மறிக்காங்க. இதை போலீஸ் எல்லாரும் பார்த்து தானே இருக்காங்க. அவங்களுடைய தலைவர்களோட வண்டி 50-60 வண்டி இருக்குல்ல. ஐயா, எங்களுக்கு சதவீத ஓட்டு கம்மி தான், அதுக்காக எங்களை புறக்கணிக்கணுங்கிறது அவசியம் இல்லை இல்லையா? மாநகராட்சி என்ன பார்க்கணும்? இதை வேற யார் பார்க்கணும்? இல்லை முடியலன்னா முடியலன்னு சொல்லிடுங்க. மாநகராட்சி அங்கே பார்க்கணும், வேற யார் பாப்பா? எங்களுக்கு இதை விட்டால் வேற என்ன வழி இருக்குது? இல்லைன்னா அப்படியே வாங்க, ஒரு கடையாக போய் நான் தர்மம் ஏந்துறேன். அதுதான் எங்களுடைய தர்மமே. வாங்க, பாரதியார் சிலையை எல்லாரும் காப்பாற்றி கொடுங்க எங்களுக்கு. பாருங்க சார், காம்பவுண்ட் வால் சரி கிடையாது, முன்னாடி மணி இருக்கு, மணல் கிடக்கு, செங்கல் கிடக்கு. இந்த சைடு வழியாக திறந்து விட்டுருக்காங்க. ஏன் முன்னாடி வாசல் இல்லையா? கேட் இல்லையா? மாநகராட்சியில் பணம் இல்லையா? அதுக்கு ஒதுக்கப்பட்ட நிதி என்னாச்சு? ஏன் எங்களை புறக்கணிக்கிறீங்க? இதுக்கு மேலே நாங்கள் எப்படி போராடணும் எங்களுக்கு தெரியல. தயவு செஞ்சு ஒரு விண்ணப்பத்தை நாங்கள் தமிழ்நாடு பிராமண சங்கத்தின் சார்பாக இந்த சமயத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். டிசம்பர் மாதம் அவருடைய பிறந்த தினம் வருகிறது. இதே மாதிரி மரியாதை செலுத்துவதற்கு நாங்கள் வருஷம் வந்துட்டு தான் இருக்கோம். நினைவு நாளுக்கும் வரோம், அவருடைய பிறந்த நாளுக்கும் வந்துட்டுருக்குறோம். ஆனால் எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லாமல் எனக்கு தெரிஞ்சு 4-5 வருஷமாக வந்துட்டுருக்கோம். எங்கள் மாவட்ட தலைவர் தலைமையில் ஒன்றுமே நடக்கலை. ஒரே ஒரு ஜாதி தலைவரினுடைய சிலை இங்கே எங்கேயாவது பின்னமாக இருக்கான்னு பார்த்து சொல்லுங்கள். அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய கட்டமைப்புகள் எப்படி இருக்கு? நீ ஏன் பேசுறதை மட்டும் எடுத்து போடாங்க, அங்கே இருக்கக்கூடிய எல்லாத்தையும் கவர் பண்ணி மீடியாவில் போடுங்க, மக்களுக்கு தெரியட்டும். யாரை ஏமாத்துறதுக்காக இந்த வேலை பார்க்காங்க? ஃபண்டு ஒதுக்குன ஃபண்டு எங்க? ஏன் செய்ய மாட்டேங்கிங்க? அதனால் இப்போ ஒரு விண்ணப்பமாக இதை வைத்துக் கொள்கிறோம். நாங்கள் நாளைக்கு செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு மாநகராட்சியில் மனுவும் கொடுக்க போகிறோம். அதே மாதிரி வரக்கூடிய டிசம்பர் 11 அவருடைய பிறந்தநாள் வருது. அதற்குள்ளாவதாவது இதை செஞ்சு கொடுங்க. பேட்ச் ஒர்க் பண்ணக்கூடிய நிலைமையில இல்லை. 2 மாலை கூட போட்டால் உடஞ்சி விழுந்துருமோன்னு ஒரு பயமாக கூட இருக்குது. அந்த அளவுக்கு இருக்குது. முடிஞ்சால் ஒரு சிலையை மாற்றி கொடுங்க, இல்லைன்னா என்ன சீரமைப்பு பணிகள் பண்ணணுங்கிறதையாவது பார்த்து பண்ணி கொடுங்க அப்படின்னு மீடியா சார்பாக மக்களுக்கும் இங்கே இருக்கக்கூடிய மாநகராட்சி நிர்வாகத்தையும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். உங்கள் வியாபாரத்தை இன்னும் மேம்படுத்த விளம்பர வண்டி தேவைக்கு எங்களிடம் அணுகவும். 9443554244